ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் 78. பருவங்கள் மாறி வர வருடங்கள் ஓடிவிட இழந்த என் இனிமைகளை உன்னில் கண்டேனே. எழுதிடும் உன் வீரலில் சிரித்திடும் உன்னிதழில் கடந்த என் கவிதைகளை கண்டு கொண்டேனே. கவிஞர் தாமரை வரிகள். வெண்மதிக்கு வித்யாதரன் 2-3 முறை அழைத்தும் அவள் அழைப்பை ஏற்கவில்லை. என்ன இது என்று யோசித்தவாறே மீண்டும் முயற்சித்தான். எதுக்கு சும்மா சும்மா கால் பண்றீங்க? அவளே பார்த்துட்டு கூப்பிடுவா என்றாள் கீர்த்தி. கீர்த்தியின் பிள்ளைகளோடு சேர்த்து தன் மகள் சிற்பிகாவையும் தூக்கி கொண்டு வந்த சேரலாதன் காதில் அவர்கள் பேசியது விட அவசரமாக அவர்களிடம் ஓடி வந்தான் அவன். ஐயோ மச்சான் மச்சான், என்ன பண்றீங்க? கால் பண்ணாதீங்க என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே தரனின் அழைப்பை ஏற்றுவிட்டாள் வெண்மதி. போச்சு என்று விட்டு கீர்த்திக்கு ஜாடை காட்ட அவளும் புரிந்து கொண்டு சேரலாதனோடு அங்கிருந்து நழுவி விட்டாள். வித்யாதரன் என்ன என்று உணரும் முன்பே அறிவு கெட்ட முண்டம் என்று அர்ச்சனையை ஆரம்பித்து விட்டாள் வெண்மதி. அதுதான் கால் அட்டன் பண்ணல இல்ல, அப்படின்னா பிஸியா இருக்கேன்னு புரியாதாடா மரமண்ட? சும்மா எதுக்கு நொய்யின்னு அடிச்சுக்கிட்டே இருக்க? ஏ பைத்தியக்காரி, நாங்க வீட்டுக்கு வரோம்னு சொன்னோம் இல்ல, வீட்டில் இல்லாம எங்கடி போய் தொலைஞ்ச? ஏன், அதான் உன் மாப்பிள்ளை இருக்கான்ல, அவன்கிட்ட பேசிட்டு கிளம்பு. வீட்டில் அத்தனை பேர் இருக்காங்கல்ல, ஸ்நாக்ஸ் தருவாங்க, தின்னுட்டு கிளம்பு. ஆமாம், நாங்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் தான் வரோம் பாரு. பொடி எருமை, தங்கச்சி ஆச்சேன்னு பாசத்தில் பார்க்க வந்தால் ரொம்ப தான் பண்ணுற. உன் பாசத்தை கொண்டு போய் எக்ஸிபிஷனில் வை, எல்லாரும் பார்க்கட்டும். திமிர் பிடிச்சவளே, வீட்டுக்கு வந்து தொலைடி. நான் என்ன உன்னை மாதிரி வெட்டி ஆஃபீஸரா? வேலை இருக்கு எனக்கு. கடுப்பாகி அழைப்பை துண்டித்து விட்டான் வித்யாதரன். மெல்ல அந்த பக்கம் இருந்து சேரலாதனும் கீர்த்தியும் எட்டி பார்த்தனர். தரனின் முகத்தை கண்டு இருவரும் சிரித்து கொண்டனர். சிக்குனாண்டா சேகர் என்றாள் கீர்த்தி. இருவரும் ஹைஃபை போட்டுக்கொண்டனர். சேரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அண்ட் யூனிட் ஆஃப் ராஜ் பாரடைஸ் என்று பெயர் தாங்கி இருந்த அந்த அலுவலகத்தில் தரனின் அழைப்பை துண்டித்துவிட்டு தன் அறையில் இருந்து வெளியில் வந்தாள் வெண்மதி. அவளுக்காக ஒரு ஜோடி எதிர்பார்த்து காத்திருக்க புன்னகை தாங்கிய முகத்தோடு அவர்கள் எதிரில் சென்று அமர்ந்தாள். சாரி, ஒன் பர்சனல் கால் என்று விட்டு அவர்களுடைய டூர் பேக்கேஜை பற்றி பேச ஆரம்பித்தாள். சிறிது நேரத்தில் அங்கே இருந்து தன் காரில் கிளம்பினாள். அவள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டு இருந்தது. பல கெட்ட வார்த்தைகளை பிரயோகித்து சேரலாதனை மனதிற்குள் திட்டிக் கொண்டிருந்தாள். அவள் நினைவுகள் சேரலாதனிடம் திருமணத்திற்கு அவசரப்படுத்திய நாளுக்கு சென்றது. அன்று சேராவிற்கு போனிலேயே முத்தங்களை வாரி வழங்கிவிட்டு திரும்ப தீயை கக்கும் பார்வையோடு நின்றிருந்தார் அவர் அப்பா பாலசுப்பிரமணியம். செத்தடி இன்னைக்கு நீ என்று மனதிற்குள் அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவர் கையை தூக்க அவர் அடிப்பதை தடுப்பது போல் இரு கைகளையும் தன் முகத்தை மறைத்தவாறு தூக்கி வைத்து கண்களை இறுக மூடிக்கொண்டு ஒப்பிக்க ஆரம்பித்து விட்டாள். ஐயோ அப்பா, அடிச்சிடாதீங்க, நான் லவ் எல்லாம் பண்ணலை. அவர் தான் என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னார். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி உங்ககிட்ட தான் பேச சொன்னேன். அவர் பொண்ணு கேட்டு வரணும்னா அவருக்கு முத்தம் கொடுக்க சொன்னார். அதனால தான் கொடுத்துட்டேன். தப்பு தான்ப்பா, தப்பு தப்பு. ஒரே மூச்சில் சொல்லி முடித்து காத்திருக்க அவரிடம் இருந்து எந்த சத்தமல் இல்லாமலும் போகவே கண்களை மெல்ல திறந்து அவரை பார்த்தாள். அவர் அவளையே பார்த்து கொண்டு இருந்தார். பிராமிஸ் பா, பிலீவ் மீ என்றாள் பாவமாக முகத்தை வைத்து. அப்போதும் அவர் அசையவில்லை. நான் உங்கள் பொண்ணுப்பா, தப்பு பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க வர்றப்போ வேண்டாம்னு சொல்லிடுங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தன் தோள்களை குலுக்கி கூறினாள். அப்போ நீ கொடுத்த முத்தம்? மெல்ல வாயை திறந்தார். அது ஃபோனில் தானேப்பா, ஃபோனுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கலாம். நிஜமாக நான் மனசுல இருந்து ஃபீல் பண்ணியெல்லாம் கொடுக்கலப்பா. அவளை அழுத்தமான பார்வை பார்த்து கொண்டே சென்று அங்கிருந்த தேக்குமர சோஃபாவில் கம்பீரமாக அமர்ந்தவாறே கூறினார். தெரிஞ்சுது. அதை கேட்டு அவள் விழிகள் விரிந்தன. அப்பா என்றாள் மெல்லிய குரலில். ஒரு வார இதழை எடுத்து புரட்டி கொண்டிருந்தவர் அவளை நிமிர்ந்து பார்த்து இங்க வா என்றார். தயக்கத்தோடு அவர் அருகில் வந்தாள். உட்காரு, தன் அருகில் காட்டினார். கொஞ்சம் பயத்துடனேயே அவர் அருகில் சோஃபாவின் நுனியில் அமர்ந்தாள். அவளை கூர்மையாக பார்க்க அவள் தலையை குனிந்து கொண்டாள். முத்தம்ன்றது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக போச்சு இல்லை? இல்லைப்பா. இல்லை இல்லை, அப்படியும் சொல்ல முடியாது. என் வயசுக்காரங்க மட்டும் எல்லாரும் ஒழுக்கமாக இருந்தாங்களா என்ன? அவளுக்கு அழுகையாக வந்தது. இப்போ என்ன என்னுடைய ஒழுக்கம் கெட்டுவிட்டது? ஒரே நிமிடத்தில் தவறாக பேசிவிட்டாரே. மனதிற்குள் குறைப்பட்டு கொண்டாள்.
எதுவுமே அவங்க மனசு பொறுத்துதாம்மா. எனக்கு கற்புன்றது வேற, அதில் முத்தமும் வரும். உங்கள் அம்மாவை தவிர வேற யார்கிட்டையும் எனக்கு அந்த உணர்வு வந்ததில்லை. இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன். நாங்கள் வாழ்ந்தது கொஞ்ச காலமாக இருந்தாலும் அதை முழுசாக ரசித்து வாழ்ந்தோம். எங்கள் பிறப்பு நீ, எங்கள் வளர்ப்பு நீ. இப்போ சொல்லு உண்மைய. அவள் கண்களில் நீர் திரண்டு விட்டது. மெல்ல சோஃபாவில் இருந்து சரிந்து அவர் அருகில் முட்டி போட்டு அமர்ந்தாள். நடுங்கும் கரங்களோடு அவர் தொடை மேல் கை வைத்தாள். அது அப்பா. சொல்லு, யார் கேட்டிருந்தாலும் இப்படி கொடுத்திருப்பியா என்ன? இதுவரை இருந்த பயம் போய் தீ பார்வையோடு அவரை நிமிர்ந்து பார்த்தாள். அப்பா என்றாள் கொஞ்சம் குரலை உயர்த்தி. அவர் இதழில் சின்னதாக புன்னகை அரும்பியது. அதை கண்டு திகைத்தாள். இப்போ நீ சொன்ன வார்த்தையை நீயே திரும்பி நினைச்சுப்பார். நானும் அதே தானே கேட்டேன். அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. அந்த பையன் மேலே அவ்வளவு நம்பிக்கையா? எப்படியும் என்ன கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவான்னு. அழுத்தமாக வந்த அவர் கேள்வியில் எச்சில் கொட்டி விழுங்கினாள். அதுதானே நிஜம். அந்த நம்பிக்கையில் மட்டும்தானே அவனுக்கு முத்தம் கொடுத்தாள். அந்த நம்பிக்கையில் மட்டும்தானே அவரிடம் உங்களுக்கு பிடிக்கலனா வேண்டாம்ப்பா என்றாள். பரவாயில்ல, உன் நம்பிக்கையை அவன் பொய்யாக்கல. நேற்று அங்கே இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே சம்பந்தியும் ரகுவும் அந்த பையனை பற்றி சொல்லி அவனுக்கு உன்னை கேட்டாங்க. ராத்திரியே அந்த பையனோட அப்பா ஃபோன் பண்ணி பேசினார். அடப்பாவி, எல்லாம் பண்ணிட்டு தான் என்னை ஏமாத்தினியா? மவனே, செத்தடா நீ. உன்னை ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன் மனதிற்குள் சபதம் பூண்டாள். ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. அவங்க நம்மளை விட ரொம்ப அதிக பணக்காரங்க. அவங்களுக்கு 4 பசங்கப்பா சட்டென்று கூறினாள். நீங்கள் அவர் நடத்துகிற ஹோட்டல் மட்டும் வச்சு பார்க்கலாம் இல்லை? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஓகே தானே? அவங்க அப்பா சம்பாதிக்கிறது வேணாம்னு தானே தனியாக சுயமாக எல்லாத்தையும் பண்ணுறாரு. அப்போது அவரோடதுன்னா அது மட்டும் தானே? அண்ணா வேலைக்கு போகிற மாதிரி படிப்பை சூஸ் பண்ணப்போ அத்தை திட்டினாங்களே, அப்போது நீங்களும் இதையே தானேப்பா சொன்னீங்க. அவன் சொந்த காலில் நிற்கிறான்னா அது எனக்கு பெருமைதான்னு சொன்னீங்களேப்பா. இப்போ சேராவும் அப்படித்தானே? நீளமாக பேசியவளை கூர்மையோடு பார்த்தார். அப்பார்வையில் தலையை குனிந்து கொண்டாள் வெண்மதி. இல்லைப்பா, அண்ணி தான் சொன்னாங்க அவர் ரொம்ப நல்லவர்னு. கெட்ட பழக்கம் கூட எதுவும் இல்லையாம்ப்பா. அதான் என்று விட்ட தந்தையின் முகத்தை பார்த்தாள். சரி, பார்க்கலாம் என்றார். அதில் அவள் முகம் மலர்ந்தது. நீ சொன்ன காரணங்களுக்காக இல்லை என்றார். புரியாமல் அவரை பார்த்தாள். என் பொண்ணு வாயாடின்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என் முன்னாடி 4 வார்த்தையை தாண்டி பேசினதில்லை. என் பார்வைக்கே அடங்கி நான் சொல்கிறத கேட்டுடுவா. இன்னைக்கு தான் என் முன்னாடி இவ்வளோ நீளமாக பேசியிருக்கா. முதல் தடவை என் பொண்ணோட பேச்சை என்னை கேட்க வச்சதுக்காகவே அந்த பையனுக்கு நான் ஒத்துக்கிறேன். அவளுக்கு ஏதோ போல் ஆனது. அவர் திட்டியிருந்தால் கூட, ஏன் அடித்திருந்தால் கூட தாங்கி இருக்க முடியுமோ என்னவோ. அவர் பேச்சின் ஓரத்தில் வலி இருந்ததாக தோன்றியது. அப்பா, சாரிப்பா, நான் பண்ணது தப்பாப்பா உடைந்த குரலில் கேட்டாள். சேச்சே, அவசரமாக மறுத்தவர் அவள் தலையை ஆதுரமாக வருடினார். தரனுக்கு கல்யாணம் பண்ணுறது எனக்கு எதுவும் தெரியலை. நீ தான் இருக்கியேன்னு தோணுச்சு. இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பணும்னு நினைக்கிறப்போ மனசு ஏதோ செய்யுது. அந்த உணர்வு பொம்பளை பிள்ளைங்களை பெற்ற அப்பாங்களுக்கு தான் தெரியும். நீ எதுவும் யோசிக்காத. எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை சொல்லிவிட்டு சென்று விட்டார். என் அப்பா கிட்ட இருந்து முதல்ல எஸ்கேப் ஆகணும். அவள் வார்த்தைகள் அவளையே சுட சூடான கண்ணீர் அவள் விழிகளிலிருந்து வழிய ஆரம்பித்தது. எவ்வளவு நேரம் அப்படியே இருந்தாலோ தன் செல்போனின் அழைப்பில் சுய உணர்வு பெற்று எடுத்து பார்த்தாள். சேரலாதன் தான் அழைத்திருந்தான். அழைப்பை ஏற்ற அவன் எதுவும் பேசும் முன் கூறினாள். சேரா, எனக்கு நீ வேண்டாம். நாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். நீ பொண்ணு கேட்டு வர வேண்டாம். மீண்டும் ஒரு மாரடைப்பு ஏற்படாத குறையாக எது என்று நெஞ்சில் கை வைத்து வின்றான் அவன். வெண்மதி எப்படி திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டால் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம். வெல்கம் டு ரிலாக்ஸ் பக்கங்கள்.